ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம். ராம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 2 ரேடியோ வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ரேடியோவை 840 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும்போது 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. செகண்ட் ரேடியோ வந்து 960 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்கும்போது 4% வந்து லாஸ் ஆகுறாரு, நட்டமடைகிறாரு. அப்படின்னா வந்து டோட்டலாக இந்த 2 ரேடியோவும் விற்றதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து லாஸா அல்லது வந்து ப்ராஃபிட்டா அப்படி இருந்தால் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ், ஃபஸ்ட் ரேடியோ செகண்ட் ரேடியோ ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி டோட்டல் அதோட டோட்டல் கால்குலேட் பண்ணி இது 2 சேல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோட்டல் வரும். 2க்குள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்து அது லாபமாக நட்டமாக அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ரேடியோ பாருங்கள் 840 ரூபாய். ஸோ 840 ரூபாய்க்கு விற்கும்போது என்னது 20% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. அப்போ 100% தான் என்னோட ஒரிஜினல் அமௌண்ட்டு, என்னோட முதலீடு. மேலே வந்து 840 ரூபாய்க்கு இருக்கும்போது 20% லாபம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே 120% இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை 120 போட்டிங்கன்னா 1% வேல்யூ கிடைக்கும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அந்த ரேடியோவோட ஒரிஜினல் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 1% வந்து 7 ரூபான்னு தெரியும். அப்போ 100%னா 700. ஃபஸ்ட்டு ரேடியோவோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 700 ரூபா. அதில் 20% லாபம்னா 70 ரூபா 140 ரூபா. அப்போ விற்கும்போது தான் 840 ரூபாய்க்கு அதிகமாக விற்கிறோம். அப்போ ஃபஸ்ட் ரேடியோவோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 700 ரூபா. செகண்ட் ரேடியோ பாருங்கள் 960 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 4% லாஸ் அப்படிங்கிறாங்க. 4% லாஸ்னா 100% 4% லாஸ் அப்படின்னா இது உள்ளார 96% இருக்கிறதா தான் மீனிங். அப்போ டிவைட் பை 96 போட்டிங்கன்னா 1% வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1% வேல்யூ வந்து 10. 1% வேல்யூ 10னா 100% வேல்யூ வந்து 1000. அப்போ செகண்ட் ரேடியோட வேல்யூ 1000. அதில் 4% லாஸில் தான் நம்ம 960 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ ஒரிஜினலாக ஃபஸ்ட் ரேடியோட வேல்யூ 700 ரூபா, செகண்ட் ரேடியோட வேல்யூ 1000. இதோட ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1700 அவரோட வேல்யூ. ஆனால் இவர் விற்றுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேடியோ வந்து 840 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. செகண்ட் ரேடியோ வந்து 960 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதை நம்ம ஆட் பண்ணால் 018. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ரேடியோவோட ஒரிஜினல் ப்ரைஸ் 1700 ரூபா. ஆனால் விற்பனை விலை வந்து 1800 ரூபா. அப்போ லாபமாக நட்டமான்னு பார்த்தா 100 ரூபா வந்து லாபம். இது வந்து ஒரிஜினல் வேல்யூ, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்படிங்கும் போது 1800 ரூபானா 100 ரூபா லாபம். அப்போ 1700 ரூபாயில் 1700 வந்து 1800 ரூபா சேல் ஆயிருக்கு. அப்போ 100 ரூபா லாபம்னா 1700 ரூபாயில் 100 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணால் 100 divided by 17. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 15 வரும். அப்போ 17 வரும். அப்போ 5 15/17% வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம்.